नंदनुला प्रभु नंदनुला नंदनुला प्रभु नंदनुला नंदनुला அப்படியே குளமா அப்படியே அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சு திருப்பி அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை எடுத்து நம்மாழ்வாருக்கும் இங்கே அவருக்கு புரோட்சனம் பண்ணுவோம். ஏன்னா நம்மாழ்வாரும் அந்த இதில் இருக்கார், அதனால் அவருக்கு மட்டும் புரோட்சனம் பண்ணிட்டு பெருமாள் ஏவா பண்ணுவோம். அந்த பால் அபிஷேகம் நடக்கிறப்ப நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஆண்டாளையும் அந்த ரெங்கமன்னா வடபத்திர சாயி, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற பெருமாளுக்கு பேர் வடபத்திர சாயி. அவர் ஆண்டாள் அந்த சிறகத்தில் எப்படி பெருமாள் இருப்பாரோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருப்பார். வடபத்திர சாயி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருசாக நல்லா இருப்பார். அந்த ஆண்டாளை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த ஆண்டாள் அப்படியே அப்போதான் அவர் ஆண்டாள் கல்யாணம் நடக்கலை. இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஆண்டாளுக்கு கல்யாணம் நடக்கலை. அதனால் அங்கே அந்த கலாச்சாரப்படி அவர் பிராமண குலத்தில் குதிச்சு வந்ததுனால பாவாடை தாவணி எல்லாம் போட்டு அழகாக காத்தால ஸ்நானம் பண்ணிட்டு அவர் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. ஜெய்ஷம் பண்ணுறாங்க.
மாநில உருவெடுத்து இருக்கிறதுனால அவளுக்கு சடாரி, அவர் சடாரி சாதிச்சுட்டு ஆழ்வாருக்கு சாதிச்சுட்டு கருடாழ்வாருக்கு சாதிப்போம் சடாரி. இங்கே இருந்து மனைவி தீர்த்த சடாரி எல்லாம் கொடுப்போம். அதனால தான் கருடாளம் மறைக்காதீங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுப்போம். அந்த தீர்த்தம் வாங்கும்போது இந்த வந்து முக்கியமான தெரிஞ்சுக்கோ, இந்த தீர்த்தம் எதுக்காக அப்படின்னு சொன்னால், நாம் கடைசி காலத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பூமியை விட்டுட்டு இந்த ஆத்மா அங்கே போகும்போது நமக்கு ஒரு 3 இடத்துல பயங்கரமாக தாகம் இருக்கும்னு கருட புராணம் சொல்லுது. தாகம், பயங்கர தாகம் இருக்கு. அந்த தாகத்தோடு போனால் நம்மளுடைய அந்த இடத்துக்கு கூட்டு போக மாட்டாங்க. அப்போ நம்ம பெற்ற பிள்ளைங்க இங்கேருந்து தீர்த்தம் கொடுத்தா நம்மளுக்கு ஆச்சு. அப்படி இல்லாட்டினா இன்னைக்கு நாம் சாப்பிட்ற இந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, இந்த தீர்த்தம் கடைசி வரைக்கும் நம்ம கூடயே இருந்த அந்த தாகத்தை போக்கணும். அதுக்காகத்தான் இந்த தீர்த்தம் கொடுக்குறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம அழைச்சிட்டு பூமியிலேருந்து அந்த லோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த அழைச்சிட்டு போகும்போது இந்த நம்மாழ்வார் பாதம், இந்த பாதம் சடா இருக்கிற அது 2 பாதம் இருக்கு. அந்த பாதம் இந்த நம்மாழ்வாருடைய பாதம், வேறு யாருடைய பாதம் கிடையாது. பெருமாள் பாதம்லாம் கிடையாது. அந்த நம்மாழ்வாருடைய பாதம், ஆச்சாரியனுடைய பாதம் சிந்தாம சாப்பிட்டுட்டு அந்த சடாரி வாங்கும்போது, நாராயணா என்னுடைய கருமனையெல்லாம் என்னை போகட்டும் அப்படின்னு முதல்ல நினைச்சுக்கோங்க. எனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கட்டும், எனக்கு எல்லாம் சித்திக்கட்டும், நான் நினைச்சதெல்லாம் நடக்கட்டும் சொல்லி பாசிட்டிவாக நினைச்சுக்கோங்க. நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் உங்களுக்கு தீர்த்தமும் சடாரி கொடுத்துட்டு இந்த பெருமாளுக்கு நான் தீபகாரத்தை காமிச்சிட்டு அர்ச்சனை வந்து இப்போ வந்து அர்ச்சனை பண்ணுவோம். பண்ணும்போது அர்ச்சனை பண்ணுறோமோ இல்லையோ, அந்த நேரத்தில் தீபாவளத்தை காமிச்சு வரும்போது நீங்கள் வந்து உங்கள் தானம், நம்ம வந்து தானம் கொடுக்கணும். இந்த நேரத்தில் அந்த தானத்தை வாங்குகிற அருகதை பெருமாளுக்கு உண்டு, பிராமணனுக்கு உண்டு, பசுமாட்டுக்கு உண்டு, இந்த மாதிரி உண்டு. ஹீனர்களுக்கு உண்டு, குசேலர்களுக்கு உண்டு. குசேலன்னா ஏழைன்னு அர்த்தம். குசேலர்னா அவர் பேர் கிடையாது, அவர் பேர் சுதாமன். அந்த கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு பேரு சுதாமன். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா இருக்கிறதுனால அவருக்கு பேர் குசேலன். குபேரன் அவர் பேர் வேற பேர், அவர் எல்லா செல்வ இருக்கிறதுனால அவருக்கு பேர் குபேரன். குபேரன்னா பணக்காரன், குசேலன்னா ஏழை. அந்த குசேலன், பிராமணன், பெருமாள், பசுமாடு, இவங்க எல்லாம் தானம் வாங்குறதுக்கு யோகிகள், ஞானிகள், முனிவர்கள், இவங்க எல்லாம் தானம் வாங்குறதுக்கு அருகதை உள்ளவர்கள். ஆனால் இந்த நேரத்தில் தானம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வீட்டில் போய் பசுமாட்டுக்கு கீரை வாங்கி கொடுங்க, இப்போ இங்கே தட்டில் நிறைய காணிக்கை போடுங்க, கோயிலில் உபயம் எடுங்க. கோயிலில் உபயம் எடுக்கும்போது உங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு உபயம் எடுங்க. பெருமாள்கிட்ட கமாண்டிங்க சொல்லுங்க, நான் இந்த உபயம் எடுக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு கமாண்டிங்க பெருமாள்கிட்ட உத்தரவா போடுங்க. கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. அவர்கிட்ட கெஞ்சாதீங்க. உங்கள் பிள்ளை உங்ககிட்ட வந்து கெஞ்சுமா, எனக்கு அதை செய்தி கொடுங்கப்பா, அப்படி செய்யுங்கப்பா, அப்படி கெஞ்சுமா, உத்தரவு செய்தியா இல்லையா, அப்படி சட்டம் போடும் இல்லையா, அது மாதிரி நாம பெருமாள்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்டால் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதனால இப்போ தீர்த்த ஜடாரி ஆன உடனே ஹாரதி காமிப்போம். ஹாரதி காமிச்சோன்னே உங்கள் பேரை மட்டும் பெருமாள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுவேன். அர்ச்சனை பண்ணிட்டு உங்க முன்னாடி வருவேன். நீ வரும்போது அதை எடுத்துட்டு உங்களால் முடிஞ்ச கிரண்யம்னா தானம்னு அர்த்தம், அந்த பணம்னு செல்வம்னு அர்த்தம். அதை போட்டு பெருமாள் காசு அப்படியே நேரம் வந்து உங்கள் ஆற்றுக்கு போய் நீங்கள் விரதம் எடுப்போம். அதுக்கு மேலே அந்த பெருமாள் பிரசாதம், பெருமாள் சாப்பிட்ட பிரசாதம், அந்த பொங்கல் இருக்கும். அந்த பொங்கலுக்கு பேர் ஈரவாடை பொங்கல்னு பேர். பெருமாள் ஸ்நானம் பண்ண உடனே சாப்பிட்ற பொங்கல் ஈரவாடை பொங்கல். அந்த பொங்கல் பிரசாதம்லாம் எங்களுக்கு கிடைக்காதான் நாங்கள்லாம் தவம் கிடப்போம். பெரிய பெரிய அர்ச்சகர் சன்னதியில் இருப்பார். அந்த அர்ச்சகரே பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணிட்டு அவரே இருக்கிறதுக்கு பயப்படுவார். அது கிடைக்குமான்னு அந்த அளவுக்கு அந்த அந்த பிரசாதத்துக்கு ரொம்ப விசேஷம். அந்த ஈரவாட பொங்கல் உங்களுக்கு நான் இன்னைக்கு எல்லாருக்கும் எங்கள் பொருளாளர் கொடுப்பார். நீங்கள் வாங்கி சாப்பிட்டு உங்கள் விரதத்தை பூர்த்தி பண்ணி ஆற்றுல போய் திருப்தியாக சாப்பிட்டுட்டு பெருமாள் சிந்தனையோட எல்லாம் சேமமாக இருக்கும். அடியன் தாசன்.
அப்போ ஒரு சமயம் நாரத மகரிஷிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. கிருஷ்ண பரமாத்மா போய் கேட்குறாரு, நாராயணா, ஓயாமல் மாயை மாயைன்னு சொல்லி எல்லாரும் இப்படி போட்டு தடுத்துருக்கிறார். மாயைன்னு என்ன? அப்படி என்ன இந்த மாயையில் அப்படி என்ன இதாக சொல்லு, அதனால் மாயை அப்படி என்ன படுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன வந்தார், இப்படி கேட்குற மாயை வேணாம், இது ஏன் அதை போய் மாட்டிட்டு குடிக்கிற, வேண்டாம் வந்துரு. இல்லை, எனக்கு மாயின்னா என்னன்னு பூர்ணமாக தெரியணும். அப்படியா, சரி போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு குளக்கரைக்கு போகிறாங்க. ரொம்ப எனக்கு தாகமாக இருக்குது நாரதா, அவன் குடிக்க கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு வா அப்படின்னு. இவர் போய் ஜலம் எடுக்க போகிறார். அப்போ பெருமாளுக்கு ஜலம் எடுக்கிறதுனால ஸ்நானம் பண்ணிட்டு ஜலம் எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே முங்குறார். 2வது ஒருத்தர் முங்குறார். 3வது முங்கி எந்திரிக்கும் போது ஒரு பெண் ரூபமாக மாறி எந்திரிக்கிறார். அவருக்கு தான் நாரதன், அவன் நாராயணனுடைய புகழை பாடுறவன் அப்படிங்கிறது எல்லாமே மறந்துடுது. எந்திரிச்சு வர்றார். பார்த்தா அந்த நேரம் அந்த நாட்டினுடைய அரசன் வேட்டையாடிட்டு அந்த இடத்துக்கு வர்றான். இந்த பெண்ணை பார்க்குறான், அரசனும் பார்க்குறான். 2 பேர் என்ன செய்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் காந்தர்வ திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறாங்க. ஒரு 7-8 குழந்தைங்க பெற்றுடுறாங்க. அப்போ ரொம்ப வயசாகிடுது, ஆனாலும் அவங்க இதில் இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் அப்படியே திருப்பி என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளுக்கு மன்னர் வேட்டைக்கு போகணும்னு சொல்லி எல்லோரும் ஃபேமிலியோடு வேட்டைக்கு போகிறாங்க. இப்போ டூர் போகிற மாதிரி மன்னர் அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த எந்த இடத்துல நாரதர் முழுங்கி பெண்ணாக மாறினாரோ அந்த இடத்துக்கு அவங்க வர்றாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்த பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு என்ன செய்யுது, ஆஹா நல்ல இடம், நல்லா அழகாக இருக்கே, நம்ம இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன செய்யுது, உள்ளே போய் ஸ்நானம் பண்ணுது. ஸ்நானம் பண்ணிட்டு இங்கே எந்திரிச்சா நாரதராக எந்திரிக்குது. அப்போ பார்க்குறாரு, என் வீட்டுக்காரர் காலமே அதை காலமே நாரதர் புலம்புறாரு. அப்போ கிருஷ்ணர் மேலே கேட்டுட்டு, தண்ணி கேட்டேன் கொடுத்து எடுத்து வரதுக்கு எவ்வளோ நேரமா, சீக்கிரம் கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ காலக்கணக்குப்படி ஒரு தீர்த்தத்தை எடுத்துகிட்டு நம்ம கொடுக்கறதுக்குள்ள அவங்க கல்யாணம் முடித்து 8 பிள்ளையை பற்றி அவங்க இவ்வளவு காலங்கள் பெருமாளுக்கு ஒரு செகண்ட் ஒரு மிஞ்சி போனால் 2 நிமிஷம் கூட ஆகலாம். சரிதான், இதுதான் மாயை. இந்த மாயைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குள்ளே போயிட்டோம்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு சில சமயத்தில் தேவர்களுக்கே கஷ்டமாயிடும். அந்த மாயை அவ்வளவு உண்மையானது. இந்த மாயையிலேருந்து மீண்டுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அதுக்கே இந்த மாயையிலேருந்து மீண்டோம்னா நம்ம எல்லாருமே நம்மளை விட்டு போயிடும். இன்றைக்கி இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களும் பார்த்தீங்கன்னா மாயையை பற்றி தான், அதுலேருந்து வெளியில் வர்றதை பற்றி இன்டைரக்டாக டைரெக்டாக பேசும். இப்போ திருக்குறளை எடுத்துக்கிட்டிங்களா, திருக்குறளில் எல்லாமே ஸ்ட்ராங்காக, ஆண்டாள் சொன்னது மாதிரி எல்லாமே ஸ்ட்ராங்காக சொல்லுவார். திருக்குறள் எடுத்துன்னா ஃபஸ்ட்டே கடவுள் வாழ்த்துன்னு சொல்கிறார். கடவுள் வாழ்த்து, அதே நிச்சயம் அவருக்கு தெரியாமல் நமக்கு தெரிய போகுது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம். அந்த கண்ணுக்குட்டிகிட்ட போய் ஓமமா என்ன சொல்கிறேன், இவர் நேரம் என்ன பண்ணுறது, பசுமாடு கண்ணுக்குட்டிகிட்ட போகிறார். அங்கே போய் கண்ணுக்குட்டி பண்ணி போகும்போது போட்ட உடனே அந்த கண்ணுக்குட்டிகிட்ட போய் ஓம் நமோ நாராயணான்ற அந்த கண்ணுக்குட்டி செஞ்சிச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, என்ன நாராயணன் வேற சொன்ன கண்ணுக்குட்டி செஞ்சு போச்சாரு. அப்படியா, சரி பரவாயில்ல, நீ நேரம் இப்போ போ, காசிராஜனுடைய வீட்டில் ரொம்ப நாளாக பிள்ளை இல்லாமல் இப்போதான் அவனுக்கு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைய தொட்டியில கையில் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த தாம்பாளத்தில் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் ஓமமோ நாராயணா சொல்லு அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லுவாங்க, நாராயணா இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாமே ஆடு மாடு கோழி பறவை பூச்சி, இது ராஜா வம்சம், அவங்ககிட்ட போய் சொன்னேன்னா அவங்க போயிட்டு என்ன கடைசியில் எனக்கெல்லாம் வந்துருச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நீ போய் சொல்லி போயிடுங்க. உடனே நாரதன் காசிராஜன் அரண்மனைக்கு போகிறார். அங்கே போய் மயில் போல நின்றுட்டு இருக்கார். யார் யானியா, என்னை பார்த்தா தெரியல, நாரதன் தெரியலையா, அப்படிலாம் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு வருவான். வேணாம்டா, நான் சொன்னேன்னா உனக்கு போயிடுவா, நாராயணான்னு சொன்னா நீ வேணாண்டா, உனக்கு கேட்கறா அப்படின்றாரு. இல்லை நீ என்னமோ ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அது என்னன்னு சொல்லுங்க அப்படிங்க. வேணாண்டா, நான் சொன்னேன்னா நீ போயிடுவா, நாராயணன் நாரதன் இப்போ பார்த்தா நாராயணன் நாராயணன் நான் சொல்லிட்டே இருப்பார்ல, அந்த நாராயண நாமத்தை நீ கேட்குறேன். நீ நாரதன் சொன்னால் இதை சொல்லிகிட்டே இருப்பியே, அதை சொல்லுவார். வேணாண்டா, நான் சொல்லிவிட்டா நீ போயிடுவா, நீ பிள்ளை விட்டுக்க அப்படின்றாரு. சரி பரவாயில்ல, நீ உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே அங்கே உட்காந்துருக்காரு அவசியம். அவன் குழந்தை பிறந்து தாம்பாளத்தில் வச்சுருக்காங்க. அங்கே தாம்பாளத்தில் அந்த குழந்தைகிட்ட போய் இவர் ஓம் நமோ நாராயணா
உடனே அந்த குழந்தை பேசுது இந்த விஷயம். நான் என்னமா உனக்கு புரியலை, சிறுவங்கம் அந்த தோட்டத்தில் வெறும் குழந்தையாக இருந்தது நான் தான். நீ எனக்கு குருவாக இருந்து நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணேன். நான் ஒரு பிராமண வீட்டில் கண்குட்டியாக பிறந்தேன். ஒரு பிராமண வீட்டில் கண்குட்டியாக இருக்கும்போது நீ அங்கேயும் எனக்கு நான் நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணேன். அந்த குருவாக இருந்து நீ பண்ணுறதுனால எனக்கு காசிராஜன் வீட்டில் நான் அரசு பண்ணாது. அப்படி நான் இப்போ எனக்கு தெரியல நாராயண மந்திரத்துக்குள்ள மகத்துவத்தை அப்படின்னு. அதனால் அப்பதான் இவர் உணர்ந்தாங்க நாராயண மந்திரத்துக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்கு. இது உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கல. இந்த மாதிரி எவ்வளவோ உண்மைகள். இது எல்லாத்தையும் நாம் தாண்டி இந்த மாயை அப்படிங்கிறதுல இருந்து மீண்டு, இந்த மாயை நீங்க சும்மா விடாது, எல்லாரையும் போட்டு அப்படியே ஆசைக்குள்ள அப்படியே உள்ள அது விடாது. அதை விட்டு வரணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வெளியில வர்றதுக்கு ஒரே வழி நாமத்தை அன்பியத்தில் மட்டும்தான்.